நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர், வெள்ளனூர், வரதராஜபுரம் மற்றும் திருநாகேஸ்வரம் ஆகிய 4 இடங்களில் மொத்தம் 11.46 கோடி ரூபாய் செலவில் நவீன உடற்பயிற்சி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானத்தை 3.20 கோடி ரூபாய் செலவில் கிரிக்கெட் ஆடுகளம், கூடைப்பந்து, கைப்பந்து, பூப்பந்து மற்றும் மேஜைப்பந்து விளையாட்டு ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. மேலும் 255.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்டங்கள் துவக்கப்பட உள்ளன. சென்னை ஐயப்பந்தாங்கல், திருவான்மியூர், ஆவடி, பாடியநல்லூர், வள்ளலார் நகர் ஆகிய 5 இடங்களில் 104.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகர பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தும் பணிகளும், சென்னை அசோக் நகர், மகாகவி பாரதியார் நகர், இந்திரா நகர், ராஜா அண்ணாமலைபுரம் மற்றும் ஆழ்வார்பேட்டை பாரதிதாசன் சாலை ஆகிய 5 இடங்களில் 40.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக மேம்பாட்டு பணிகளும், சென்னை அண்ணா நகர் மற்றும் காந்தி நகர் ஆகிய 2 இடங்களில் 40.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகளும், சென்னை எழும்பூர் ஹாரிங்டன் சாலை, மயிலாப்பூர் லெஸ் நிழற்சாலை மற்றும் ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணா தெரு ஆகிய 3 இடங்களில் 31.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையங்கள் அமைக்கும் பணிகளும், சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மற்றும் தாம்பரம் சித்தாலப்பாக்கம் நீருறிஞ்சு பூங்கா ஆகிய 2 இடங்களில் 23.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்படுத்தும் பணிகளும், சென்னை கோவூரில் உள்ள கோவில் குளம் மற்றும் நெமிலிச்சேரியில் உள்ள புத்தேரி ஏரி என 11.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளும், சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 3.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. 255.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள 20 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.